எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத இருங்கள். இன்னும் ஒரு விஷயம், நாம் அதை அழுத்தமாக வாசிக்கலாமா? அன்றியும் நீங்கள் ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நாம் என்ன பண்ணணும்? துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை தான் நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீட்கப்படும் நாளுக்கென்று. அப்போ நம்ம மீட்கப்படலையா? பவுல் சொல்லுகிறாரு எபேசு பட்டணத்துக்கு, எபேசியர் ஜனங்களுக்கு சொல்றாரு, மீட்கப்படும் நாளுக்கென்று. அப்போ நம்ம யாரு? மீட்கப்பட்டுட்டோமா படலையா? மீட்கப்பட்டோமா படலையா? ரொம்ப குழப்பமா இருக்குல்ல? புரியுதுங்களா நான் பேசுறது? மீட்கப்பட்டுட்டோமா படலையா? பட்டுட்டோம். அப்போ ஏன் பவுல் இப்படி சொல்றாங்க? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட துக்கப்படுத்தாமல் இருங்கள். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொண்டுட்டேன். ஆனா ஆவியானவர் என்ன பண்ணுவான்? அடுத்த செகண்டு என்ன மாதிரி காலையில் சபையில் இருப்பான், சாயந்தரத்தில் உலகத்தில் இருப்பான். இப்படி தானே நடந்துட்டு இருக்கு. ஆமா தானே? அப்போ எபேசியர் பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக காட்டி கொடுக்கிறார். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று ஸ்தோத்திரம் முத்திரையாக பெறப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்கணும். துக்கப்படுத்தாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. அதே எபேசியர் 1:13 எடுத்து வாசிக்கலாமா? நீங்களும் சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். அச்சாரமா இருக்கிறார். அச்சாரம்னா என்னங்க? ஒப்பந்தம் பண்ணியாச்சு. அப்போல்லாம் அந்த காலத்தில் கட்ட வண்டி இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். கட்ட வண்டிக்கு ஒரு அச்சாரம் ஆணி இருக்கும். அந்த அச்சார ஆணி எடுத்துகிட்ட கட்ட வண்டி தானே அந்த வீல் மட்டும் என்ன பண்ணும்? சக்கரை மட்டும் கலண்டி ஒரு பக்கம் ஓடிடும். அப்போ ஒரு கூறு, ஒரு கம்பியை வளைச்சி அதில் என்ன பண்ணியிருப்பாங்க? அச்சாரமாக அது நிலைத்து நிற்கும். நான் இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த சக்கரத்தை என்ன பண்ண முடியாது? இந்த வண்டியை விட்டு வெளியில் கொண்டு போக முடியாது. ஆமேன். அப்படி தானே? அந்த அச்சாரத்தினுடைய வேலையே அந்த பொருளை, அந்த வாகனத்தை, அந்த இயந்திரத்தை பாதுகாக்கிறதுக்கு அது எவ்வளவு முக்கியமானது என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமாம் தானே? அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு முத்திரை போட்டிருக்கிறாரு. எந்த மாதிரியான முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தின்படி ஸ்தோத்திரம், நீங்களும் ஸ்தோத்திரம் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாக ஆயிட்டீங்க. ஆண்டருடைய நற்செய்திகளை கேட்டு, ஆண்டருடைய போதகத்தை கேட்டு, அவருடைய சத்தியங்களை கேட்டு நாம் எல்லாம் என்ன ஆயிட்டோம்? விசுவாசிகளாக மாறிவிட்டோம். ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரையும் போடப்பட்டுட்டீங்க. இப்போ நீங்களாம் நம்மெல்லாம் யாரு? தேவனுடைய ஜனங்கள் என்ற ஒரு முத்திரை நம்ம மேல் என்ன பண்ணிட்டோம்? என்ன பண்ணப்பட்டிருக்கு? பதியப்பட்டிருக்குது இல்லையா? அப்போ சத்ருவானவனை என்ன பண்ண முடியாது உங்களை? இவங்கெல்லாம் யாருடைய ஜனங்கள்? கிறிஸ்துவின் ஜனங்கள், இயேசுவின் ஜனங்கள். இவங்க கிட்ட நம்ம போக முடியாது. ஏன்னா அந்த முத்திரையை என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது. ஆமேன். இப்போ ஒரு கம்பெனிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு அடையாள அட்டையை நம்ம கழுத்தில் மாட்டி விட்டுடுறாங்க.
நானும் ஒரு மருத்துவமனையில் தான் வேலை செய்கிறேன். எங்கள் சேர்மன் வரும்போதெல்லாம் நான் அந்த அட்டையை நான் கண்டிப்பாக மாட்டிப்பேன். நான் ரேடியேஷன் பகுதியில் வேலை செய்கிறதுனால அதனுடைய மீட்டரும் எனக்கு செஸ்ட்டில் வந்து நான் குத்தியிருப்பேன் எப்பொழுதும். ஏன்னா அந்த மீட்டர் தான் வந்து நான் எவ்வளோ ரேடியேஷன் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டு அது 3 மாதத்துக்கு ஒரு முறை எனக்கு அந்த டோஸ் எவ்வளோன்னு வெளிப்படுத்துகிற ஒரு ஏந்திரம், அதையும் நான் அழகாக குத்தியிருப்பேன். நிறைய டாக்டர்ஸ் வந்து கோட்டு போட மாட்டாங்க, நிறைய டாக்டர்ஸு கார்டு போட மாட்டாங்க, நிறைய டாக்டர்ஸ் வந்து கரெக்டாக கீழ்ப்படிதலோடு இருக்க மாட்டாங்க. அப்போது சேர்மன் ஒரு நாள் வந்தார். வந்த உடனே என்னை எப்போவுமே ஃபாதர்ன்னு தான் கூப்பிடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் நான் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி. ஃபாதர் மட்டும்தான் கரெக்டாக இருக்கார், ஃபாதர் மட்டும்தான் ஐடி கார்டு போடுறாரு, ஃபாதர் மட்டும்தான் அவர் கொடுத்துக்கிற மீட்டரை மாட்டுறாரு, ஃபாதர் மட்டும்தான் அவங்க ஏரியாவை சுத்தமாக வச்சுக்கிறாரு. இந்த இடத்துக்கு வந்தாவே எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்குதுப்பா, என்ன டென்ஷனாக வந்தனால நான் கொஞ்சம் சிரிச்சிட்றேன்பா இந்த மனுஷனை பார்த்தா அப்படின்னு சொல்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய முத்திரை நம்மேல் பதியப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே சமாதானம் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே விடுதலை இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே பூரண சந்தோஷம் உண்டாகும். அதுக்கு நம்ம பாக்கியமுள்ள ஜனமாக இருக்க வேண்டும். ஆமென். நான் எப்பொழுதுமே உள்ளே போன உடனே நேராக போவேன், பைக்கில் தான் போவேன். போயிட்டு முகத்தை வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ணிவிட்டு நேராக போயிட்டு ஷூ எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நேர் முழங்காலில் நின்று ஒரு 100 ஸ்தோத்திர பலிகளை சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஜெபிச்சுட்டு தான் என் வேலையே நான் ஆரம்பிப்பேன். அதனுடைய விளைவு எங்கள் ஹாஸ்பிட்டலினுடைய சேர்மன் வந்து ஒரு எம்எல்ஏ. அவர் பல அரசியல்வாதிகளை பார்த்தவர், பல எல்லா காரியங்களும் அவர்கிட்ட கிரியை செய்யும் இல்லைங்களா, அரசியல்வாதிங்கிட்ட எல்லாமே இருக்கும். அவர் வந்து சொல்கிறாரு, இந்த அறைக்கு வந்தாதான் எனக்கு சிரிப்பு வருது. ஆமென். அதுக்கு காரணம் பிரபு இல்லை, அங்க உலாவுற பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அண்ணா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா பெரிய விக்கிரகத்தின் சிலை, பெரிய கோயில் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறான். நான் ஆரம்பத்தில் பயந்து போயிட்டேன். ஐயோயோ பெரிய இதில் ஒரு இடுக்கமான இடத்துக்கு வந்துட்டோமோ, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய விக்கிரகத்தின் ஆராதனைகள் நடக்கிறதே, இவங்க மத்தியில் நம்ம எப்படிடா நடக்க போகிறோம், எப்படிடா நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்த போகிறோம் அப்படின்ற பயம் என்னை பிடித்து கொண்டது. அப்புறம் ஒரு 10 நாள் வேலைக்கு போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணேன். ஆண்டவர் என்னோட கூட இடைப்பட்டார் போனேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்னை அந்த இடத்தில் சாட்சியாக வைத்திருக்கிறார். எதற்காக நான் இந்த காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன் என்று சொன்னால், முத்திரை போடப்பட்ட ஜனங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாம நம்ம வாழ்ந்து காமிக்கணும். அல்லேலூயா. அழகாக சொல்லுகிறார், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்ட நீங்கள் வேர் பிரிக்கப்பட்டவர்களாய், தனித்துவம் வாய்ந்தவர்களாய், அவர்களுக்கு 100 பேர் நின்னாலும் சரி, நீங்க தான் அங்க யாரு ஸ்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100 பேர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள், ஆண்டவருடைய முத்திரையை பெறப்பட்ட நீங்கள், ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொண்ட நீங்க தான் அங்க ஹீரோ. ஆமென். அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம எப்பொழுதுமே கர்த்தரை மட்டும் தான் பிடிச்சிருக்கணும். கர்த்தரை விட்டு நீங்கள் அதிலெல்லாம் சூப்பர், கர்த்தரை மட்டும் தான் அப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் இங்கே பிடிச்ச உங்களுக்கு தான் பெரிய பெரிய பூகம்பமெல்லாம் காத்துட்டு இருக்குது. ஆமாம் தானே, ஆமாம் தானே. ஒரு சபையில் ஒரு 100 பேர் இருந்தாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் வராரு, அவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணுறாரு, போகிறாரு இல்லையா, போயிட்டாரு. ஆனால் நல்ல பாரமாக ஜெபிக்கிறவங்களும் உண்டு, ஏதோ கடமைக்கு வந்து போகிறவரும் உண்டு. ஏன்னா பிசாசுக்கு தெரியும், இவன் வந்தான்னா இவன் வேஸ்ட்டு, இவன் போய் சும்மா என்ன பண்ண போகிறான், 10ல் 11 உக்காந்து கூட்டத்தில் கூட்டமாக கத்திட்டு சத்தத்தை எழுப்பிட்டு புறப்பட்டு போயிடுவான். இவன் தான் நமக்கு வேணும். ஆமாம் தானே. அவனை எதுவுமே பண்ண மாட்டான். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் தேசத்துக்காக, இந்த பகுதிக்காக, ஊழியங்களுக்காக, சபைக்காக, உங்களுடைய தனிப்பட்ட ஸ்தோத்திரம் எல்லா தேவைகளுக்காக நீங்கள் கதறி ஜெபிக்கிறத அவன் பார்த்தான்னா அப்போ தான் கொண்டு வருவான், உடல் சோர்வுகளை கொண்டு வருவான். ஆமென். வியாதிகளை கொண்டு வருவான், போராட்டங்களை கொண்டு வருவான். நம்மளை ஊழியத்தை செய்ய முடியாதபடிக்கு, ஜெபிக்க கூடாதபடிக்கு அவன் எவ்வளவோ சதி திட்டங்களை போடுவான்.
எப்போ? கிறிஸ்துவுக்குள்ள முத்திரை போடப்பட்டு கிறிஸ்துவை பிடித்து கிறிஸ்துவுக்காய் நான் வாழுவேன், கிறிஸ்துவுக்காய் நான் வைராக்கியம் கொள்ளுவேன் அப்படின்னு நீங்க நிற்கும் போது தான் அவன் புது புது பிரச்சனையா உருவாக்குவான். உடனே நாம் என்ன திரும்ப பண்ணுவோம்? ஐயோ போப்பா, அங்கிருந்தாவே நல்லா இருந்துச்சு, நிம்மதியாக இருந்தேன், இங்கே வந்துட்டேன், என் பிரச்சனை அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு, மாறல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு மாறாததுக்கு காரணம் ஸ்தோத்திரம், சத்துரு உங்க மேலே வந்து என்ன பண்ணி வைக்கிறான்? கண்ணியை வருவிக்க பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த கண்ணியும் சரி, எந்த இருவில் உண்டாகும் பயங்கரமாலும் சரி, பகலில் பறக்கிற அம்பு இருந்தாலும் சரி, அது உன்னை சேதப்படுத்தாதுப்பா, அது உன்னை சேதப்படுத்தாதுப்பா, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. யோபுவோடு தானே இருந்தாரு, யோபுக்கு உண்டான எல்லாமே போயிடுச்சே, யோபுக்கு உண்டான எல்லாம் போயிடுச்சு. ஒட்டகம் போயிடுச்சு, ஆடு போயிடுச்சு, மாடு போயிடுச்சு, மனைவி போயிட்டான், பிள்ளைங்க போயிட்டான், எல்லாமே போயிட்டான். ஆனால் யோபு சொன்னான் ஒரே ஒரு வார்த்தை, எது போனாலும் பரவாயில்ல, என்னை மீட்டவர் என் இரட்சகர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஒரே ஒரு வார்த்தை தான், என் இரட்சகர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளுங்கள் பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். ஆமா, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். ஆமேன். 38 வருடமாக முன்னோர்களின், என் முன்னோர்கள் 5 தலைமுறைகள் செய்து வந்த பாரம்பரியத்தினாலும் ஸ்தோத்திரம், அவர்கள் அனுசரித்து வந்த வீணான ஆராதனைகளினால நான் மீட்கப்படலை. ஆமாதானே? மீட்கப்படல. எதனால மீட்கப்பட்டனா? பரிசுத்த ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நம்ம முகத்தை நம்ம ஒரு வாட்டி பார்த்தோன்னா சொத்துறோம், நம்ம பகுதியில் இருக்கிற முகங்கள் எல்லாம் எப்படி சொல்றது, பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் நம்ம இருக்கிறோம். ஆமாதானே? இந்த முகத்துக்கெல்லாம் ஒரு கிரயம் செலுத்துறாரு ஆண்டவர். அங்க வாசிச்சு இல்லையா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், அச்சாரம் போடப்பட்டிருக்கிறது. அச்சாரம்னா என்ன? அந்த ஆணியை குறித்து பார்த்தோம். அச்சாரம்னா இன்னொரு காரியத்தை கூட நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நம்ம ஏதாவது ஒரு பொருளை வாங்குறோம், இல்லை ஏதாவது ஒரு இடத்தை வாங்குறோம், ஏதாவது ஒரு காரியங்களை செய்ய போறோம்னா நம்ம என்ன பண்ணோம்? முன்பணமாக கொஞ்சம் பணங்களை நாம் செலுத்துவோம். ஆமென். செலுத்துறோமா இல்லையா? அந்த முன் பணத்தை செலுத்துவோம். அந்த பொருளை கொடுக்குறவன் வாங்குறவன் நம்மளை பார்த்து 1000 ஆராய்ச்சி வைப்பான். இவன் வாங்குவானா, இவன் வாங்க மாட்டானா, இவன் வாங்கிறதுக்கு இதுக்கு இவனுக்கு தகுதி இருக்கா? அதனால் நாம் என்ன பண்ணுவோம்? என்னால் முடியலனாலே பரவாயில்ல, ஒரு பேங்க்கில் போய் கடனை உடனே கேட்டு அவனை கூப்பிட்டு வந்து நான் வாங்கிக்கிறேன்பா, இப்போ ஒரு 1 லட்ச ரூபாயில் நான் வாங்க போகிறேன்னா ஒரு 10,000 ரூபாய் என்ன பண்ண போகிறேன்? அட்வான்ஸாக செலுத்திட்டு நான் குறித்த நேரத்தில் வருவேன், இந்த இடத்த எனக்கு சொந்தமாக்கிக்க, நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், முன் பணம் செலுத்தி ஆச்சாரம் போடுறேன்பா அப்படின்ட்டு போட்டு போயிடுவார். ஆமாம், அப்படி தானே? அதுபோல தான் பரிசுத்த ஆவியானவர் உனக்காக எனக்காக நம்முடைய மீட்கப்படும் நாளுக்கென்று, மீட்கப்படுகிற நாள் வர வரைக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருப்பதற்காக பரிசுத்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே கிரயம் செலுத்தியிருக்கிறார். இந்த மூஞ்சிக்கெல்லாம் இப்படி விளையாட பெற்ற ஒரு முன்பணம் தேவைப்படுது. ஆமா இல்ல? நம்ம கூட இருக்கிற நண்பனே கொஞ்சம் நம்ம அப்படி ஏடா கூடமா மாறிட்டோம், கை கால் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அடுத்த கட்டம் என்ன பண்ணுறான் தெரியுமா? செக், என் கூட வராத அப்படிங்கிறான். கூட இருக்கிற நண்பன், வீட்டில் இருக்கிறவங்களே அந்த பத்திமை அப்படி தானே துரத்தி விட்டாங்க வெளியில். வெளியே போ, பிச்சை எடுக்க புறப்படு, கண்ணு தெரியல உனக்கு, நான் உன்னை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது, வெளியே போ, விட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு பத்திமையை பார்க்குறோம்ல வேதத்தில். வெளியே போயாச்சு. தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கணும்னா ஆண்டவர் சத்தத்தை கேட்டார். யாருப்பா அது? பத்திமை வா,
சுகம் கிடைச்சது, துள்ளி குதிச்சு ஓடினான். அவனுடைய முடியவே முடியாது, பிறவி குருடன். ஆமாம் இல்லை அப்படி தானே? சோத்திரம். 38 வருஷம் அந்த குளத்தண்டு இருக்கிறான். அவனுக்கு 38 வருஷம் அங்கே இருக்கிறான்னா அப்போ அவன் வயசு எவ்வளோ இருக்கும்? இயேசு கிறிஸ்து வந்தது வாழ்ந்தது 33 வருஷம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கே அவன் சீனியராக இருக்கிறான் இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கே அவன் சீனியராக இருக்கிறான். அவனை விடுவிக்கிறதுக்கு யார் வர வேண்டியதாக இருந்தது? அப்போ முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. அழகாக பாடினீங்கள, தாயின் கருவில் அழிந்து போகாதபடி உருவாக்கி உங்களை புடமிட்டு ஸ்தோத்திரம். அது நீங்க தாயின் கருவில் இல்லை, உங்க தாய் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே உங்க மேல ஒரு தரிசனத்தை வச்சிட்டார். அல்லேலூயா. ஆமா தானே? ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியில் நம்ம வாசிக்கிறோம். தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறான், கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்தது. எடுத்தவங்க வாசிக்கலாமா? 37 இல்லை 37:1. அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கிலே நடுவிலே நிற்க செய்து, ஆமென், அவைகளின் அருகிலே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. ஆமென். இருங்க, அடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சோத்திரம். அப்போ கர்த்தருடைய கரம் எசேக்கியேல் மேல் அமர்ந்தது. விசுவாசிக்கிறோம். ஆமா தானே? இன்னைக்கு நம்ம மேல கூட நம்ம கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்குதா இல்லையா? விசுவாசிக்கிறவங்க ஆமா தானே? அப்போ கர்த்தர் கரம் நம்ம மேலே இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் அப்படி இல்லை, ஒரு சிலருக்காக தான் நான் சொல்கிறேன். வராங்க, ஒரு சிலர் வராங்க, நேராக சபைக்கு வருவாங்க. பாஸ்டர், என் வீட்டில் பிரச்சனை பாஸ்டர், எனக்கு உடம்பு சரியில்லை பாஸ்டர், எனக்கு அது சரியில்லை பாஸ்டர், எனக்கு இது வேணும் பாஸ்டர், எனக்கு நல்ல பிரசங்கம் கொடு பாஸ்டர், நல்ல ஜபம் கொடு பாஸ்டர், எனக்காக உபவாசம் பாஸ்டர். எல்லாம் எனக்கு 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 எனக்குன்னு சுயநலத்தின் மேலே வருகிறவர்களுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி இல்லை, நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன்னா, அப்போது கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமர்ந்திருக்கிறத நீங்கள் இன்னும் என்ன பண்ணப்படல, உணர்த்தப்படப்படல. ஆனால் தெரியும் உங்களுக்கு, ஆண்டவரை ஆராதிக்கணும்னு தெரியும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு தெரியும், ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணும்னு தெரியுது. ஆனால் உங்கள் மேலே அவருடைய கரம் அமர்ந்திருந்து உங்களை அனுப்பி தரிசனங்களையும் தீர்க்க தரிசனமாய் உரைப்பதற்கு அவர் ஆசையாக இருக்கிறார்ன்றது உங்களுக்கு என்ன பண்ண முடியல, அறிந்து கொள்ள முடியல. எனக்கு 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 எனக்குன்னு வந்துட்டு இருக்கிறோமே. அப்போ 38 வருஷமா அந்த குளத்தண்டையில் இருக்கிறானே, அந்த பக்கம் எத்தனை பேர் போயிருப்பாங்க, இயேசுவை போல எத்தனை பேர் வந்திருப்பாங்க போயிருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் என்ன பண்ண முடியல, அவனை கொண்டு போய் அந்த குளத்தில் சேர்க்கணுன்ற எண்ணம் வரல. இயேசு வந்தார், விடுதலை தந்தார். எல்லாருக்கும் விடுதலை கொடுக்க இயேசு தான் வரணுமா? அவருடைய அபிஷேகம் பண்ண நீங்க, அவருடைய கரம் அமர்த்தப்பட்ட நீங்க, மகா திரளாய் கிடக்கிற விக்கிரகங்களின் பின்னால ஓடிக்கொண்டிருக்கிற இந்த குளிர்ல பச்சை தண்ணி குளிக்க நம்மளால முடியல. ஆனா அவன் ஏரி கரையில போய் முங்கி முங்கி அல்றான், ஒட்டு துணி இல்லாம. கடந்த மலையில எல்லாம் பார்க்குறோம், அந்த துண்டை மட்டும் கட்டிக்கின்னு அந்த மலையில அப்படியே போறான். அவனுக்கு இருக்கிற அந்த வைராக்கியம் இல்ல. அப்போ இந்த உலர்ந்த எலும்புகள், அவன் உலர்ந்து போன எலும்புக்கு சமமாக இருக்கிறான். இந்த உலர்ந்த எலும்புகள் மத்தியில் அவர்களுக்கு சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை எங்க இருக்குது? எங்க இருக்குதுங்க? எங்க இருக்குது? நம்ம மேல இருக்குது. கரம் நம்ம மேல இருக்குது. ஏன்னா நீங்க முத்திரை போடப்பட்டுட்டீங்க, கிறிஸ்துவுக்கென்று முத்திரை போடப்பட்டீங்க, கிறிஸ்துவுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டீங்க, கிறிஸ்துவுக்காய் நீங்க வைராக்கியம் கொள்ளுவீங்கன்னு ஆண்டவர் நினைத்து விட்டார். அவர் நினைத்த காரியத்தை நீங்க செய்து முடிப்பீங்கன்னு அவர் நம்பினதுனால தான் உங்க மேல அவர் கரம் அமர்ந்திருக்கிறது. நீங்க புறப்பட்டு போய் எல்லா ஜனங்களுக்கும் முந்தி பிரசங்கிக்கணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அழகாக சாட்சியாக சொன்னாங்க. 3 கேண்டில் எடுத்துன்னு போயிட்டு வெளிச்சத்தை காண்பித்து, இது இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வெளிச்சம், இந்த வெளிச்சம் உங்க வீட்டுக்குள்ள வந்தா எல்லா பிரச்சனைகள் மாறிடுன்னு அழகாக அந்த சுவிசேஷ பணியை செய்து வருகிற அந்த ஊழியர்களை போல நீங்களும் இங்கிருந்து புறப்பட்டு மிஷனரிகளாக போகணும். நீங்கள் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் போக தேவையில்லை, பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு போங்களேன்.
ஏங்க இந்த ஆண்டு இந்த மாதம் கிறிஸ்துவ மாதம் டிசம்பர் மாதம் எங்கள் இயேசுவை நாங்கள் நினைவு விட்டுகிற நாட்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போய் நீங்கள் சொல்லுங்கள் இல்லையா? சொல்லணுமா இல்லையா? சொத்துறோம். மீட்கப்பட்ட நாம தான் சொல்லணும். மீட்கப்பட்டுட்டோன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுது இன்னும் மீட்கப்படலப்பா, மீட்கப்படுகிற நாள் ஒன்று வரப்போகிறது. அந்த நாள் வர்ற வரைக்கும் அந்த உனக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் நீ காத்து கொண்டால் மட்டும்தான் அந்த மீட்கப்படுகிற நாளுக்கு நேராக உங்களையும் என்னையும் அவர் நடத்தி கொண்டு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இனி சும்மா இருக்க போறதில்லைங்க ஐயா. நான் புறப்பட்டு போறேன். இந்த உலர்ந்து எலும்புகளுக்கு நான் தீர்க்க தரிசனம் உரைக்க போறேன். அது சேனைகளாக எழும்புறதுக்கு நான் ஒரு ஆளாக போறேன். இந்த எழுப்புதலில் பங்காளனா நான் மாற போறேன். அந்த எலும்புகளை எல்லாம் உயிரடைய செய்ய போறேன். அங்க தசையும் இல்லை, நரம்பும் இல்லை, ஆனா தரிசனத்தை கொடுக்கிற தேவனை நான் காண்பித்து கொடுக்க போகிறேன். ஆமேன். ஒரு காலத்துல நீங்களும் நானும் அப்படித்தானே இருந்தோம். தசை இல்லாமல் நரம்பு இல்லாமல் அதுதானே நம்ம பாடணும். ஆமாம் தானே? எலும்புகள் இல்லை, தசை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் தரிசனம் நிறைவேறினது. இன்றைக்கு கிறிஸ்துவின் மக்களாக, கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எத்தனை பேருக்கும் இல்லாத ஒரு பாக்கியம். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகார பாக்கியத்தை பெற்ற நீங்கள் இனி வருகிற நாட்களில் சும்மாவே இருக்கக்கூடாது. ஆமாதானே? ஒரு பிரியாணி கடையில் போயிட்டு ஒரு பிரியாணி டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டோம்னா வந்த உடனே மச்சி அங்கே அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுடா, கம்மி தான் காசு, ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு, எவ்வளோ விளம்பரம் பண்ணுறோம் இல்லையா? ஆமாம் தானே? ஆனால் சபைக்கு வந்துட்டால் மட்டும் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வது. ஆனால் மற்றவங்களுக்கு போய் சொல்லணும்னா மட்டும் வாயே வராது. ஏன்னா அவங்க ஏதாவது நம்மை சொல்லி விடுவார்களோ என்ற அச்சம். ஹல்லேலூயா. ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புறப்பட்டு போனான். அவனால் அவன் சொல்கிறான், ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே இது கூடுமா, இது நடக்குமா? அந்த கேள்வியும் அவனுக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் சொல்கிற, நீ போப்பா, போக வேண்டியதும் உன் வேலை, செய்ய வேண்டியதும் வேலை, நான் சொல்கிறேன் நீ போய் செய்ப்போ. அங்கே நடக்கும், அங்கே நடக்கும். நடக்கக்கூடாத மாதிரி தான் தெரியும், ஆனால் கூடும், எல்லாமே கூடும். ஆமேன். நடந்த ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 நிமிஷத்தில் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் காங்கேயம் பகுதியில் என்னோடு கூட வேதாகம கல்லூரி படித்த ஒரு சகோதரன் வந்து அந்த இடத்துல சபை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சபைக்கு என்ன அழைத்து கொண்டு போனார். கரெக்டாக சனிக்கிழமை ராத்திரி அங்கே போயிட்டேன். இருந்து அன்னைக்கு ராத்திரி வாலிப பசங்க மத்தியில் ஒரு நல்ல ஜபத்தை நடத்தி முடிச்சுட்டு மறுநாள் காலையில் ஆராதனைகளெல்லாம் முடிச்சுட்டு காங்கேயம் பஸ் ஸ்டாண்டில், அதாவது இரும்பு பிடிக்கிற கை சும்மா இருக்குமா? சும்மாவே இருக்காது, ஏதாவது ஒன்று போட்டு அடிச்சுட்டே இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி நான் போயிட்டு நான் என்ன சொன்னேன், பிரதர் எனக்கு எத்தனை மணிக்கு ட்ரெயின்? நைட்டு 11 மணிக்கு ட்ரெயின். சரி வாங்க என் கூட 2 பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போய் என்ன பிரதர் பண்ணுறது அப்படின்னா, வேடிக்கை பார்த்துட்டு வரலாம் வாப்பா. என்ன பண்ணலாம்? வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். 2 வாலிபர்களை கூப்பிட்டுட்டு நானும் புறப்பட்டு போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறத பார்த்தாங்க. வைராக்கியமாக நின்று நான் என் பாட்டுக்கு நான் கதறுவேன், கத்துவேன். ஒரு சிக்னலில் வந்து வண்டி நின்றுது, சிக்னல் போட்டுக்கிறான். பிரதர் நீங்கள் இருங்க, சிக்னல் தாண்டோன்னு வாங்க, நான் அந்த போலீஸ்கார அம்மா கிட்ட போய் கொஞ்சம் பேசணும், ஏன்னா எனக்கு தான் போலீஸ்னா ரொம்ப பிடிக்குமே. நேராக போனேன். அம்மா வணக்கம் அப்படின்னு. வணக்கம் வணக்கம், யாருங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இல்லைம்மா எங்கள் அப்பா சொன்னார் உங்களை பார்த்துட்டு ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு அவர் சொன்னார். உங்கள் அப்பாவா? யார் அது அப்படின்னு. அவர் தாங்க எங்கள் இயேசு. என்ன சொல்ல சொன்னாருங்க அப்படின்னாங்க. நீங்கள் இந்த மக்களுக்காக வெயிலுன்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம இவ்வளோ டஸ்ட்டு, எவ்வளோ கஷ்டம், மாஸ்கெல்லாம் போட்டிருக்கீங்க, காது வழியாக மூக்கு துவார வழியாக உங்களுக்கு ஏகப்பட்ட கிருமிகள் உள்ள நுழைஞ்சு உங்களுக்கு ஏகப்பட்ட வியாதிகளை கூட கொண்டு வரலாம். ஆனால் அவைகள் மத்தியிலும் நீங்கள் இன்றைக்கி திடகாத்திரமாக நிற்கிறீங்கன்னா என் இயேசு உங்களை பாதுகாக்கிறாரு இல்லையா? ஆமாம். கர்த்தர் காவலில் நிற்கலைன்னா அந்த நகரத்தை காக்கிறதுக்கு வேற யாராலையும் முடியாது. அந்த வசனத்தை காட்டி அப்போ நான் சொன்னேன், இந்த நகரத்தை நீங்கள் காக்க பிரயாசப்படுறீங்க, ஆனால் உங்களை பாதுகாக்க என் தகப்பு பிரயாசப்படுறாரு. ஷூவை கழட்டிட்டாங்க. ஐயா எனக்கு அது ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் பாஸ்டரா அப்படின்னாங்க.
ஜோபம் பண்ணி முடித்து விட்டு நான் அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு போய் எல்லா காரியங்களை முடித்து ஊழியங்கள் எல்லாம் செய்து விட்டு 9 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக காத்துட்ருக்குறேன். பஸ்ஸு வரும் அப்படின்னு. பஸ் வந்துருச்சு. இவர் சொல்கிறார், பாஸ்டர் நீங்கள் ஏறுங்க பாஸ்டர், 11 மணிக்கு அங்கே ட்ரெயின் அப்படின்னாரு. அட இருங்க பாஸ்டர், இந்த பஸ்ஸில் எனக்கு போக பிடிக்கல, பழைய பஸ்ஸாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா எனக்குள்ளே வேற ஒரு சிந்தை வந்துருச்சு. அங்கே பார்த்தா அப்புறம் என்ன இப்படி ஒரு ஒரு பொண்ணு இப்படி கடந்து போகிறா. நல்லா மஞ்சள் கலர் சாரி கட்டியிருக்காங்க, அழகாக இருக்காங்க. நேராக புறப்பட்டு ஒரு பஸ்ஸுக்கிட்ட போனாங்க, மறுபடியும் ரிட்டன் என்கிட்டே வராங்க. இன்னும் அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காங்க, இவ்வளோ இது டீசெண்டாக இருக்காங்க, காலில் செருப்பு குடியிலே இது போதே இந்த பக்கம் வருதே அப்படின்னு நான் பார்த்துட்டே இருக்கிறேன். போயிட்டு அங்கே போயிட்டு காசு கேட்டேன். அப்போ தான் நான் பார்த்தேன் அது திருநங்கை. அல்லேலூயா, திருநங்கை. அப்புறம் எனக்கு ஒரே யோசனை, இதை எப்படியாச்சும் நம்ம இது ஆண்டவர் இது சொல்கிறாரே அப்படின்ட்டு. அந்த ஊர் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. அந்த பாத்ரூம் டாய்லெட், பப்ளிக் டாய்லெட்டு அந்த இடத்துல போயிட்டு முந்தானே எடுத்து போட்டு உட்காந்துருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், நேராக போனேன். அங்கே இருக்கிற கடைக்காரங்கெல்லாம் பார்த்தேன். இவ்வளோ நேரம் இயேசு நல்லவர்னு சொல்லியிருந்த ஒரு மனுஷன் அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான் பார்த்தியாவன். எப்படி இருக்கு அந்த சுச்சுவேஷன் புரியுதுங்களா உங்களுக்கு? நானும் புறப்பட்டு போனேன். யார் என்ன இந்த பாஸ்ட்டு பிரதர் எங்கே போகிறீங்க இருங்க பிரதர் வரேன் அப்படின்னு நேராக போனேன். அம்மா ஒரு 2 நிமிஷம் பேசணும் வரியா அப்படின்னு தான் கேட்டேன். 2 நிமிஷம் பேசணுமா அப்படின்னு தான் சொன்னேன். 2 நிமிஷம் இல்லை, 500 ரூபாய் கொடுத்தா 1 மணி நேரம் கூட உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நான் ரெடி அப்படின்னு. ஆடா பாவி மாமா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னை பார்க்கும்போது எனக்கு என் சகோதரியை பார்க்குற மாதிரி இருக்குது. உன்னை பார்க்கும்போது என் சகோதரியை பார்க்குற மாதிரி இருக்குது. உன் கூட பேசணும்னு என் உள்ளத்தில் ஒரு ஏவுதல் இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் உன்னை கூப்பிட்டேன். நீ தப்பாக எடுத்துக்காதம்மா. கடவுளுடைய படைப்பில் ஆணும் பெண்ணும் சிருஷ்டிக்கப்பட்டாங்க. உங்களுடைய படைப்பு விசேஷமான ஒரு படைப்பு. ஆணை காட்டிலும் பெண்ணை காட்டிலும் நீங்கள் விசேஷமான ஜனங்க, விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தேவையில்லாத காரியங்களை செய்து தேவையில்லாத பாவங்களை செய்து ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரமாகவே இருக்கிறீங்க. பாவத்தின் சம்பளம் மரணம்னு வேதம் சொல்லுதுமா. இப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் நீ செய்ய வேணாம். ஏதோ என் உள்ளத்தில் தோணுது, உனக்கு நான் நல்ல ஒரு வழி காட்டுறேன். ஒரு வேலைக்கு போங்க, சம்பாதிங்க, ஆசீர்வாதமாக இருங்க, கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து தான் இது உங்களுக்கு சொன்னார் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அந்த பெண்ணு 2 நிமிடம் அழ ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்று வந்தது நல்லா கடமாடு மாதிரி. இதெல்லாம் பார்க்கறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்குது. அந்த கடமாடு என்ன பண்ணுது, ஏய் இன்னும் ஒருத்தவங்க கூட உன்னை பார்க்கல, நீ என்னடி பண்ணிருக்கிற வா அப்படின்னுச்சு. ஆடி பாவி, இப்போதான் கொஞ்சம் அதை தெளிவுபடுத்தினேன், திரும்பியும் வந்துட்டான்டா சத்துரு அப்படின்னு நினச்சி. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது, இவர் எங்கள் அண்ணன் என் மேலே கை வச்சு சொல்லி, இவர் எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொன்னாருக்கா. நான் போகிறேன், இந்த பாவமான நான் செய்ய மாட்டேன், என்னை இயேசு கூப்பிடுறாரு, என்னை இயேசு விடுவிக்கிறாரு, இயேசு என்னை வாழ வைக்க நினைக்கிறாரு, எனக்கு இயேசு புது வாழ்க்கை தர விரும்புகிறாரு. கண்ணீரோடு புறப்பட்டு போகிறதை என் கண்ணார பார்த்து நான் கதறி நின்று அழுதேன். என் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில் என்னை ஒரு சுவிசேஷகனாய் கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றியப்பா. அப்ப அந்த இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு யாராலையும் தெரியாது. ஆண்டவர் சொன்னாரா, புறப்பட்டு போங்க. சுவிசேஷத்தின் வல்லமை இதுதாங்க, சுவிசேஷத்தின் வல்லமை இதுதான். அந்த பெண்ணு மனம் திரும்பி போனா, அந்த பாஸ்டருக்கு நம்பர் கொடுத்து எங்கேயோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல இன்னைக்கு வேலை செய்து மாசம் 9,000 சம்பாதித்து கௌரவமான ஒரு நிலையில நின்று கொண்டிருக்கிறார். அப்போ இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு புது உணர்வு, புது வாழ்க்கை, புது வழிகளை காண்பித்து கொடுக்க வேண்டிய கடமை உங்க மேலையும் என் மேலையும் இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் அதை நம்ம சீர்பட செய்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல தான் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உங்க மேல வச்சிருக்கிற முத்திரைய, உங்க மேல வச்சிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாது இருங்கப்பா. அதே 1 பேதுரு எடுத்துக்கொள்ளலாமா? 1ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
கடைசி காலத்துல வெளிப்பட போகுது. ஆமென். கடைசி காலத்துல வெளிப்பட போகிற ஸ்தோத்திரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம், பரலோகத்தின் சுதந்திரம், ஆமென், வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் இருக்கிறது என்று நம்ம சந்தோஷப்பட்டு இருக்கோம், ஸ்தோத்திரம். ஆனாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானது இருக்குது. நீங்க துன்பப்பட வேண்டியது அவசியமா இருக்குது. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். வியாதி வந்துட்டா துக்கப்படுறோம், கடன் பிரச்சனைக்காக துக்கப்படுகிறோம், நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலைன்னா துக்கப்படுறோம், வேதனைப்படுறோம், அல்லோல் போடுறோம், எல்லாமே படுறோம். அப்போதான் சொல்றது வசனம், அழிந்து போகிற ஒரு பொண்ணை உருவாக்குறதுக்கு முன்னாடி அது அடியில போயிட்டு அது கருப்பா தானே இருக்குது. தங்கம் கரெக்டா சொல்றேன்னா, ஒரு ஆழமான ஒரு இடத்துல அது ஒரு கொடி போல இருக்கும், அது கருப்பாக இருக்கும். அதை கொண்டு வரணும், அது ஒரு பதத்தில் நெருப்பு மூட்டி அனலாக்கி அதை உருவாக்கி உடைத்து அதுக்கப்புறமா கையில் காலில் கழுத்தில் மூக்கில் எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டு அலங்காரமாய் போகிறோம். ஸ்தோத்திரம். எங்கள் சபைகளில் அப்படி தான் போவாங்க. நீ எவ்வளோ போட்டுட்ருக்க, நான் எவ்வளோ போட்டுட்ருக்கேன், நீ என்ன ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்க, நான் என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், கேட்டால் அலங்காரத்துடனே ஆராதனை செய்யணுமா. ஹல்லேலூயா. எல்லாமே தவறான உபதேசம். அலங்காரத்துடனே ஆண்டவர் சொன்னது பரிசுத்த அலங்காரம் பையா, உன் ஆவியில பரிசுத்த அலங்காரம் ஐயா. அதை தவறா இப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது போதிக்கிறதுக்கு. அல்லேலூயா. அவங்க மத்தியில நம்ம போக வேணாம், விட்டுறலாம். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு பொண்ணவே நீங்க புடமிட்டு அதை உருவாக்கினாதான் அதுக்கு ஒரு தோற்றம் வருது, அதுக்கு ஒரு அழகு வருது, அதுக்கு ஒரு மேன்மை வருது. ஸ்தோத்திரம். அதே போலதான் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகுமா. அப்போ உங்க வாழ்க்கையில சோதனை வருதா, பிரச்சனை வருதா, பாடு வருதா, பிரச்சனை இல்லை. இயேசு ஒரு நாள் வெளிப்பட போறாரு, உங்களை கனப்படுத்த போறாரு, உங்களை மகிமைப்படுத்த போறாரு, உங்களை பயன்படுத்த போறாரு. அந்த விசுவாச வாழ்க்கையில அந்த விசுவாச ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு மீட்கப்பட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம் என்ற ஆதங்கத்தில் இல்லாம, அந்த நினைப்புல இல்லாம, மீட்கப்படும் நாள் ஒன்று வரப்போகிறது, அந்த ரட்சிப்பின் நாள் ஒன்று வரப்போகிறது. அதற்காக என் இயேசுவுக்காக நான் வைராக்கியம் கொண்டு என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல், வேதனைப்படுத்தாமல், நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, என்னை உடைத்தாலும் சரி, என்னை தூக்கி எறியப்பட்டாலும் சரி, யோபுவை போல என்னை விட்டு எல்லாம் அகன்று போனாலும் சரி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி வைராக்கியம் கொண்டு சாட்சியாய் நிற்பேன் என்ற வைராக்கியம் வர வேண்டும். அல்லேலூயா. அப்போ நம்ம மீட்கப்பட்டுமா, மீட்கப்படலையா? சொல்லுங்கள். மீட்கப்படுறதுக்கு முத்திரை தான் போடப்பட்டிருக்கும். ஆமா தானே? அட்வான்ஸ் தான் கொடுத்து வச்சிருக்கிறேன். உன்னை நான் வாங்க போறேன்பா, என் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், நான் வரும் வரைக்கும் நீ என்ன பண்ணணும், உன் பரிசுத்தத்தை நீ காற்று கொள்ளணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்க ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நீங்க ஆசைப்படுங்க. இப்போ இல்லைப்பா, நான் தூரமாக இருக்கும்போதே நான் வருவேன், நான் வர்ற வரைக்கும் இல்லை, நான் வந்து கிட்டத்தில் இல்லை, நான் தூரமாக இருக்கும்போதே உங்கள் ரட்சிப்பை காத்து கொள்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமா, பிரயாசப்படணுமா. ஹல்லேலூயா. ரோமர் 10:10 எடுத்துக்கலாமா?
உண்டாக, விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக, வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென். உங்க விசுவாசம் வாயினால அறிக்கை பண்ணப்படும் போது என்ன உண்டாகுது? ரட்சிப்பு உண்டாகுது, நீதி உண்டாகுது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுபோல தான் பிலிப்பியர் 2:12 படி உங்க ரட்சிப்பு நிறைவேறுகிற வரைக்கும் நீங்க எப்படி இருக்கணும்? வாசிங்க பாஸ்டம், அது ஒரு விசை. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்க எப்பொழுதும், ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நிமிஷம், ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே, ஆராதனைக்கு வருகிறபடியே, தேவனை தேடுகிறபடியே, மக்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த பாரத்தின்படியே, எழுப்புதலுக்காக கதறுகிற அந்த கதறுதலின்படியே, நான் உங்க பக்கத்துல இருக்கும்போது மட்டும் இல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் அதிக நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். லூக்கா 21:28 மீட்கப்படுகிற நாள் ஒன்று வரப்போகிறது. இந்த உலகத்தில் வியாதிகள் வரலாம், அழிவுகள் வரலாம், பேரழிவுகள் வரலாம், பூமி அதிர்ச்சிகள் வரலாம். எது வந்தாலும் சரி, அது பாசிங்க லூக்கா 21:28. இவைகள் சம்பவிக்கிற தொடங்கும் பொழுது, பூமி அதிர்ச்சி சம்பவிக்க தொடங்கும் பொழுது, கொரோனா வந்துச்சு மாண்டு போல, வியாதிகள் வருது மாண்டு போல, இப்போ புதுசா ஒரு வைரஸ், அந்த வைரஸ் தான் 5 நாட்களுக்கு அது வியாதி ஜுரத்தை கொண்டு வருது, நிமோனியான்னு சொல்லிட்டு, நிமோனியா வைரஸ். அந்த வைரஸ் தான் இப்போ தீவிரமா பரவி கொண்டு இருக்குது. நிறைய தொண்டைகளை பிடிக்கும், உடல் சோர்வுகளை கொண்டு வரும், சாப்பிட முடியாது, இப்படிப்பட்டதான வியாதி எது வந்தாலும் சரி, படிங்க. ஆமா, உங்களை மீட்பு சமீபமா இருக்குதான். உங்க மீட்பு சமீபமா இருக்கிறது. நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. அப்போ மீட்கப்படுகிற நாள் வருகிறது, அது சமீபமா இருக்கிறது. அது வருகிற பொழுது உங்கள் தலைகளை உயர்த்தி, ஆமென், நிமிர்ந்து பார்க்கிற பொழுது உங்கள் தலைகள் உயர்த்தப்படும். 1 பேதுரு 1:5-6-7 படி ரட்சிப்புக்கு ஏதுவாக, ஸ்தோத்திரம், உங்களை நீங்கள் உருவாக்கி, பிலிப்பியர் 2:12 படி உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும் அளவிற்கும் தூரமாய் சமீபத்தில் இருக்கிற அந்த நிலவரத்தை காட்டிலும் தூரமாய் இருக்கிற இந்த நிலவரத்திலும் நீங்கள் கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொண்டு கர்த்தருடைய ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருப்பீர்களானால் அந்த மீட்கப்படுகிற நாள் ஒன்று வரப்போகிறது. அவர் வரப்போகிறார், நியாயாதிபதியாய் வரப்போகிறார், நீதி செய்கிறவராய் வரப்போகிறார். அவருடைய வருகையில, மாசற்ற வருகையில நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால், அந்த மீட்புக்குரிய நாள் ஒன்று வருகிற பொழுது, அந்த ரட்சிப்பின் நாள் ஒன்று வருகிற பொழுது நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல், பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்தாமல், பரிசுத்த ஆவியானவரை துன்பப்படுத்தாமல், கிறிஸ்துவுக்குள் நிலை நின்று, நான் எந்த சூழ்நிலையிலும் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே பேர் சொல்லி அழைத்த அந்த தகப்பனை நான் ஒருபோதும் துக்கப்படுத்த மாட்டேன், அவரை வேதனைப்படுத்த மாட்டேன். அவர் வந்து என்னை கொண்டு செல்லும் வரைக்கும் அவருடைய பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை நான் தொழுது கொள்வேன். அவருக்காக என் ஜீவனை கூட கொடுப்பேன். என் ஜீவன் ஆனாலும் சரி, மரணம் ஆனாலும் சரி, சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து நமக்கு ஜீவனாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்துவார். மனுஷங்க நடத்தி நம்ம அவர் கையை பிடிக்கலங்க, நம்ம கையை அவர் பிடிச்சிருக்கிறாரு. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றாரு, உங்க கரத்தை பிடித்து நடத்துகிறார் தேவன். சொல்றாரு, புறப்பட்டு போங்க, புறப்பட்டு போங்க, உலர்ந்த எலும்புகள் மத்தியில போங்க, உலர்ந்த எலும்புகள் மத்தியில போங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. உயிரடையட்டும், சேனைகள் எழும்பட்டும், எழுப்புதலுக்காய் சேனைகள் எழும்பட்டும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே
எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் டாடி, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. அந்த மீட்கப்படுகிற நாளுக்கு என்று நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் டாடி. அப்பா, நீர் எங்கள் மேல போடப்பட்ட அந்த முத்திரை, எங்களுக்காக நீர் அச்சாரமாய் கிரயம் செலுத்தின ஆண்டவரே அந்த பரிசுத்த ரத்தம், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்தாதபடி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மிலே நிலைத்திருந்து உம்முடைய வசனங்களை ஆண்டவரே ஜாக்கிரதையாக கைக்கொண்டு எல்லா ஜனங்களுக்கு போதித்து ஆண்டவரே நாங்கள் பெற்ற இந்த சந்தோஷத்தை, இந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, இந்த மீட்கப்படுகிற நாளுக்கென்ற சந்தோஷத்தை எல்லா ஜனங்களுக்கு கொண்டு சென்று ஆண்டவரே நீங்க வருகிற பொழுது நாங்க பெருமையாய் உம்மிடத்தில் வராதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே ஒரு திரள் கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி, ஒரு திரள் கூட்டத்தை ஆதாயப்படுத்தி உமக்கு முன்பாக எதிர்கொண்டு நடத்தி கொண்டு வர இன்னும் கர்த்தாவே எங்களை நீர் நம்புகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாய் எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை உருவாக்குங்கப்பா, எங்களை புடமிடுங்கப்பா. இது போதாது ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, இன்னும் கர்த்தாவே உம்மிலே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிலை நிற்க வேண்டுமே. இன்னும் கர்த்தாவே உங்களிலே நிலை பெற்றிருக்க வேண்டும் அப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி என் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற என் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பங்குள்ள பங்காளியாய், எழுப்புதலின் பங்காளனாய் என்னை மாற்ற வேண்டும் என்று எசேக்கியா தீர்க்கதரிசியை நீர் அனுப்பினது போல எங்களை நீர் அனுப்புவீராக. உம்முடைய அபிஷேக வல்லமைகளினால் எங்களை அனுப்புவீராக. உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் மேல காணப்படட்டும் ஆண்டவரே. எங்களை காண்கிற கண்கள் இயேசுவை காணட்டும். கர்த்தர் நீர் அப்படியே செய்ய போகிறதற்காய் நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட வாங்க, எங்களை நடத்துங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.